Hi friends, welcome to Define Index Market யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நேற்று போட்ட ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது நேற்றைய சார்ட்டு. இவருங்க ட்ரெண்ட் லைன் போட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் நேற்றைய சார்ட். இந்த இடத்துல நடந்தது. சைடு வேஸ்லேயே போட்டு எடுத்திருக்காங்க. இன்றைக்கி இந்த இதுக்கு மேலே நேற்று சொன்னது இந்த இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கும். அப்படி இல்லை எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் இன்றைக்கி மேலே தான் போகணுன்னு சொல்லியிருந்தேன். குறிப்பாக நான் என்னோடய ரூல் படி பை பண்ணி தான் சேல் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். சப்போர்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதே சப்போர்ட் எனக்கு இந்த இடத்துல கிடச்சிச்சு. பாருங்க, இந்த இதை சின்னதாக டபுள் பாட்டம் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல கிடச்சிச்சு. இங்கே எடுத்த என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ணேன். நல்லா இன்றைக்கி ரிட்டர்ன் கிடச்சிச்சு. எனக்கு நல்லா கிடச்சிச்சு. நல்லா மேலே போய் மேலே போய் இந்த இடத்துல போட்டுருங்க. கரெக்டாக 22,700 கிட்ட நான் சேல் பண்ணேன். நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கு எனக்கு. ஆனால் நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், மார்க்கெட் கேப் அப்போ கேப் டவுனோ எப்படி ஓப்பன் ஆனாலும் சரி மார்க்கெட்டு பையிங் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. ஓப்பனுக்கு மேலே தான் முடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்றைக்கி இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க? ம் 22,457 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், இது எப்படி எந்த இடத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு கேப் டவுன் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நடந்தது என்னங்கிறது பார்த்தாலே தெரியும். திங்கக்கிழமை மண்டே அன்றைக்கி பாருங்கள் எந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸை பாருங்களேன். இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா ட்ராப் பண்ணியிருக்காங்க ரீட்டைலரு இன்வெஸ்டர். பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கேருந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. அங்கேருந்து பாருங்கள் இன்றைக்கி எல்லாம் மேலே போகணும் வாங்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா பையிங் மூடில் தான் இருந்திருப்பாங்க. அதான் கரெக்டும் கூட. ஆனால் அந்த பையிங் மூடை எந்த அளவுக்கு உடைக்கணும்னு அவங்க உடைச்சிருக்காங்க பாருங்கள். எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து பாருங்கள் ஃப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நேற்று வாங்கினவங்களே எல்லாம் செல் பண்ணி கரெக்டாக கொண்டு பாருங்கள். நேற்று பண்ண ப்ரீவியஸ் மண்டேயோட ப்ரீவியஸ் க்ளோஸ்லேயே கொண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நினச்சிருப்பாங்கன்னா, அவங்க நினச்சது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எண்ணத்தில். அப்போ ரீட்டைலர்லாம் பையிங் மூட்லேயே இருக்க மாட்டாங்க, எல்லாம் சேலிங் மூடில் தான் இருந்திருக்காங்க. அவங்கள அந்த மூடு கொண்டு இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், இந்த இடத்துல எந்த இடத்துல கரெக்டாக கீழே இறக்குற மாதிரி இறக்கியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி நல்லா அலையக்க கீழே கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் கீழேயே தான் இருந்திருக்காங்க. இந்த எனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இறக்கி அதுக்கப்புறம் மேலே ஏற்றுவாங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் ரூல்லே நான் என்ன சொல்லியிருக்கேன்னு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நேற்று லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பை பண்ணி தான் சேல் பண்ணுவேன். மார்க்கெட் பையிங் மூடில் தான் இருக்குது அப்படிங்கிறது நேற்றே சொல்லியிருப்பேன். சொன்னதுக்கு முன்னாடியே நான் பாருங்கள், இந்த புதுசாக பார்க்குறவங்களுக்கு தடுமாறி இருப்பாங்க. ஆகா, மேலே என்ன மார்க்கெட் மேலே இருந்துச்சு, கீழே போயிடுச்சு, கேப் டவுன் ஆயிடுச்சு, மார்க்கெட் கீழே தான் போகுதுன்னு எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. ஆனால் நான் வாங்கலை. ஏன்னா வாங்கின காலம்லாம் முடிஞ்சிச்சு. வாங்காமல் வெயிட் பண்ணேன். எனக்குரிய சப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் என் ரூல் படி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ரூல் படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு கிடச்சிச்சு. நான் இந்த இடத்துல என்ட்ரி ஆனேன். நான் என்ட்ரி ஆனது 22,314 என்ட்ரி ஆனேன். அங்கேருந்து போணுச்சு. கரெக்டாக 22,700 தான் நான் விற்றேன். நல்ல லாபம் கிடச்சிச்சு எனக்கு. நேர்கள் நான் அதான் சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூலை ஒன்று அமைச்சிக்கோங்க. ரூலை அமைச்சிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ரூலை நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ரூலை நீங்களே ஃபாலோ பண்ணலனாக்கா இங்கே மார்க்கெட்டில் நம்ம சம்பாதிக்க முடியாது. ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயே போய் நம்ம புத்திசாலித்தனம், இந்த மார்க்கெட் ஆரம்பித்தோடனே குழப்பக்கூடாது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நான் மார்க்கெட் ஆரம்பித்தோடனே ஸ்டாப் லாஸை அது கீழே போட்டிருந்தேன் பாருங்கள். நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன்.
அது கீழே தான் நான் மார்க்கெட்டு ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். பாருங்கள் நேராக இழுத்துக்கிட்டு மேலே போயிட்டான். அப்போ டார்கெட் வந்து நான் வந்து 22,700 இந்த இதில் முடிவு பண்ணேன். ஏன்னா பாருங்கள் இதோட ஹையை பாருங்களேன், கரெக்டாக அந்த இடத்துல வந்து முடித்தாங்க. நான் அதுக்கு முன்னாடியே 100 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக. ஏன்னா இந்த பாருங்கள் திங்கக்கிழமையோட ஹை அந்த இடத்துல கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி 700லேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 22,700லேயே க்ளோஸ் பண்ணனால எனக்கு வந்து நல்ல லாபம் கிடச்சிச்சு. இதே போல் பொறுமையாக இருங்க. இப்போ நான் திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்க போகுது மண்டே இன்னைக்கு அப்படிங்கிறத அந்த ப்ரெடிக்ஷனில் கொடுக்க போகிறேன். திங்கக்கிழமையும் மார்க்கெட் வந்து பாருங்கன்னா இந்த பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் என்றைக்கு பிரேக் பண்ணுறாங்களோ மார்க்கெட் டவுன் ஆயிரும். இப்போ அதான் காட்டுது. ஏன்னா மார்க்கெட் வந்து பாருங்கள் இந்த இதை ஃபில் பண்ணால் தான் மேலே ஏறியிருக்காங்க இன்றைக்கி. அதனால் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அநேகமாக என்னோடதுக்கு கேப் அப் கேப் டவுனை வந்து கவனிக்காதீங்க, ஓப்பனை கவனிங்க. ஓப்பனுக்கு கீழே தான் வந்து திங்கக்கிழமை மார்க்கெட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால் அது வந்து சேலிங் மார்க்கெட். நான் வந்து இப்போயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், திங்கக்கிழமை நான் வந்து சேல் பண்ணி தான் பை பண்ணுவேன். ஒருபோதும் ராங் சைடில் போக மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே அதை தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து சேல் பண்ணி பை பண்ண போகிறேன். மார்க்கெட்டு மேலே தான் போகும், மேலே போயிட்டு தான் கீழே கொண்டுட்டு வருவாங்க ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படின்னு நினைக்கிறேன். கேப் அப்போ ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது எப்படியோ கேப் அப்போ கேப் டவுனோ இந்த போர்க்காலகட்டத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. கேப் அப்பாக இருந்தாலும் சரி கேப் டவுனாக இருந்தாலும் சரி நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த இல்லை நம்ம எதுவும் கேரி பண்ணி வைக்கல. கேரி பண்ணி வச்சோம்னா நம்ம அதை பார்க்கலாம். அதனால் அதை கேரிக்கு வேலை இல்லை. இருந்தாலும் என்னோடய கணிப்புப்படி கேப் அப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கேப் அப் ஆகிட்டு உள்ள பையர்ஸ்லாம் வந்து பை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே கொண்டு வருவாங்க மார்க்கெட்டை. இதுதான் ஃபைனலாக தெரியுது. அதனால் திங்கக்கிழமை மார்க்கெட் இஸ் டவுன் ட்ரெண்ட். ஓப்பனுக்கு கீழே தான் முடிப்பாங்க. நான் ரெசிஸ்டன்ஸுக்காண்டி காத்திருப்பேன். இதுதான் என்னுடைய ரூல். ஆம், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். முக்கியமான குறிப்பு, நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி மட்டுமே. இதை ஏற்பதும் தவிர்ப்பதும் அவரவர் தனிப்பட்ட விருப்பம். இது பயிற்சிக்கான காணொளி, அதை மனசில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பக்கம் நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சேலிங் பக்கம் போகிறவங்களுக்கு திங்கக்கிழமை நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸை குறி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you tomorrow. Thank you.